எப்போ கல்யாணம்? இப்பதான்டா கல்யாணம். அவ்வா எப்படியாவது நீ நான் பேசிக்கிற கூட நிமிஷத்தில் அழகானுமே எங்கே போனான்னு தெரியலையே. வீடியோ போடுறதுக்கு லேட் ஆகி போச்சு. அந்த பொண்ணு ஓகே சொன்னதுனால அந்த பொண்ணு பின்னாடியே சுற்றி இருக்குன்னு வீடியோ போடுறதுக்கு மறந்துட்டு வேறு. அந்த பொண்ணு ஃபோட்டோ இப்போ வேறு அட்டாச்மெண்ட் விட்றேன் பார்த்துங்க. நிறையா கூட்டத்துக்கு நடுவில் எப்படி கண்டுபிடிச்சா அப்படின்னு இந்த ஸ்டோரி சொல்கிறேன் கேட்டுங்க. அவ்வளோ கூட்டத்துலேயும் அந்த பொண்ணு தொலைச்சிட்டோம் கோயில் விட்டு வெளியில் வந்தோடனே. சரி ஓகே தேடி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது சாப்பாடு சரி செம பசி சாப்பிட்டு தரலாம் அப்படின்னு சாப்பாடுக்கு லைன் நிற்கும் போது தான் கரெக்டாக எனக்கு முன்னாடி அந்த பொண்ணு நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே அந்த பொண்ணு தானே எட்டி பார்த்தா அதே பொண்ணு தான். நிலா அவ்வளோ தூரத்தில் தான் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் என் வாழ்க்கைக்கு வெளிச்சம் கொடுக்கறதுக்கோசரம் என் பக்கத்துலேயே வந்து நிற்க மாட்டேருக்குது. அந்த பொண்ணு தான் நாட்டிருக்குது. அந்த பொண்ணு பார்த்துக்கங்க காதோரத்தில் பார்த்து ஜிமிக்கி சூப்பராக இருக்குது. இந்த ஜிமிக்கி அவசரமே விழுந்துட்டேன்னு சொல்ல முடியாது. அந்த பொண்ணு லுக்கு செம்மையாக இருக்குது, சிம்பிளாக இருக்குது. சரி நம்ம குடும்பத்துக்கு செலவு இல்லாமல் அதெல்லாம் கம்மியாக செலவு பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு தான் அந்த பொண்ணுக்கோசரம் பின்னாடி சுற்றினேன். எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்குன்னு நினச்சேன். ஆனால் என்னையை பார்த்துக்குமான்னு தெரியல. பார்த்துருச்சு. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கன்னு நினைக்கிறேன் கடைசி வரையும். சரி வாங்க சாப்பாடு வாங்கிட்டேன். அந்த பொண்ணு கூட உட்காந்து கடைசி வரையும் சாப்பாடு கிடைக்குமான்னு கேட்டு பார்க்கலாம். கிடைச்சேன்னா ஓகே தான். கிடைச்சுன்னா கடைசியில் ஒட்டுக்க உட்காந்து சாப்பிட்ற வாய்ப்பு கிடைக்கும் கடைசி வரையும் லைஃப் லாங்க. அதான் தட்டு வாங்கிட்டாங்க. நம்ம அந்த பொண்ணு எங்கே போதும் அது பின்னாடியே போய் உட்காந்து சாப்பிட வேண்டியதான். எப்படியோ மனசில் கொடுத்து சொல்லிட வேண்டியதான். நீங்கள் தான் கடைசி வரையும் எனக்கு சாப்பாடு ஊட்டிடணும், ஏன்னா சாப்பாடு கடைசி வரையும் நீங்கள் தான் உங்கள் கையால் தான் ஆக்கி போடணும்னு சொல்லி சாப்பாடு வாங்கி வச்சு உட்காந்து சாப்பிட்றதுக்கு இடம் இல்லைன்னு எங்கேயும் தேடிட்டு இருக்கிறாங்க. அப்படியே அவங்க பின்னாடியே போய் உட்காந்துட வேண்டியதான். முதல்ல பேர் கேட்கணும், எந்த ஊருன்னு தெரில. முதல்ல பேர் கேட்போம், பேர் சொல்கிறாங்களான்னு பார்க்கலாம். ஏன் வீடியோ போடுறதுக்கு லேட் ஆச்சுன்னா அந்த பொண்ணு ஓகே சொல்லிட்டாங்க. அதனால் எங்கள் வீட்டில் அவங்க வீட்டிலாம் பேசி முடிவு பண்ணுறதுக்கு லேட் ஆகி போச்சு. இனிமேல் வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருப்போம். வீக்லி ஒரு வீடியோ போடுவோம். அதனால் முடிஞ்சாலும் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் அந்த பொண்ணு பக்கத்தில் உட்காந்து சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் என் லைஃப்பில் என்னென்ன நடந்துச்சு, அந்த பொண்ணு ஓகே எப்படி சொல்ல வச்சேன் அப்படிங்கிற வீடியோலாம் பின்னாடி அட்டாச் பண்ணுறேன். பக்கத்தில் போய் உட்கார போகிறேன். என்ன நடந்துச்சுன்னு அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஓகே பாய்.